nothing more than that. எந்த பயனும் இல்ல. அடங்கொம்மால அதுதான் அராஜக ஆட்சின்னு நான் சொல்றேன். மன்னர் ஆட்சி மாதிரி இருக்குது, மக்கள் ஆட்சி கிடையாது, மேப்லயே கிடையாதுன்றான். மேப்ல கிடையாது போது அப்ப எப்படி குண்டத்தூர் 2வது வார்டு 3வது வார்டுன்னு சொல்றீங்க? வார்டுன்னு பிரிக்கும் போது மேப்ல இல்லைன்னா அது எப்படி இது? ஏதோ ஒரு சினிமா படத்துல அத்திப்பட்டில காணாமத்து போன மாதிரி சொல்றாங்க. ஐயா எம்எல்ஏ சொல்லிட்டு போனாரு, வாக்கு கொடுத்திருக்காரு, சத்தியம் பண்ணிருக்காரு. சொல்லுபட நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. தூள்பட சுர்ணக்க போல கல்லை எடுத்துக்கொண்டு எகிரி எகிரி அடிக்க வந்த இவர்தான் விசிக பெண் மாவட்ட செயலாளர். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தை அடுத்த கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் விசிக வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். கடந்த நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. 2014ஆம் ஆண்டு அந்த கலைஞர் நகரில் 3 சென்ட் நிலம் வாங்கி வீடு கட்டிய விசிக மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சார் வடகரி 10 சென்ட் அளவு கொண்ட அந்த புறம்போக்கு நிலத்தின் மதிப்பு 1 கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். அந்த நிலத்தில் மரம் நட்டு இத்தனை ஆண்டு காலமாக சொகுசாக பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. விசிக பெண் மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் சரவணன் வீட்டில் தாக்குதல் நடத்திய வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. என்ன பண்ண சார்? ஆட்சி சரியா தான் நடந்துட்டு இருக்கா? எங்கனா சரியா நடக்குது. ஒரு பஸ் விட மாட்டானுங்க. 1 ஹவர் கழிச்சு ஒரு பஸ்ஸே வருது. இப்ப நாங்க போரூர்ல இருந்தா வரோம். 1 ஹவர் கழிச்சு ஒரு பஸ்ஸே வருது. ஃபுட்பால் அச்சா மட்டும் சொல்றாங்கல்ல, எல்லா பஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா டோர் போட சொல்லுங்க. ஒரு ஆண்டி அப்படி தொங்கிட்டு வராங்கனா, அதுவும் வயசானவங்க அவங்க. நான் தொங்கிட்டு வராங்க. ஆஹா சுனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கும் திமுக தங்கள் பொதுக்கூட்டத்திற்காக போக்குவரத்தை மறித்து நடுவழியில் மேடை கட்டி நாற்காலிகளை போட்டிருக்கும் காணொளி மக்களை எரிச்சலுற செய்திருக்கிறது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா என்ன பண்றாங்க? நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே கிராம மக்கள் சொந்த பணத்தில் அமைத்த சிமெண்ட் சாலையை பொதுப்பணித்துறையினர் உடைக்க வந்ததால் ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப இவன் முகத்தையாவது பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லிட்டு பார்ப்போம். இங்க எல்லா பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுமார் 40 லட்சம் திரட்டி தாங்களாகவே சிமெண்ட் சாலையை அமைத்துக் கொண்டனர். உனக்கு வெக்கமா இல்ல? நாங்கள் 75 வருஷமா கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போனோம். இதுக்காடா கட்சி நடத்துறோம்? இதுக்கா கட்சி நடத்துறோம்? பேரை மட்டும் பெருசா வச்சுக்கிறதா? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும் தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்க ஒப்பங்கிட்ட கேள்றா லபடைக்கப்பால். பெரிய இவன் தாண்டா சிவதாஸ், பெரிய இவர்னா அவர் ஸ்கெட்ச் போட தூக்க நானும் பெரிய இவன் தாண்டா. அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க அப்பா இல்ல, உங்க ஓத்தா இல்ல, இன்னொரு ஓத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது. ஞாபகம் வச்சு. யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்